इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम स्मृतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुतं गौडवदं महान्तं गोविन्द योगीन्द्रमतास्य शिष्यं श्री शङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वाद्यकारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியார் அவர் அருளிய பக்தி கிரந்தங்கள் அநேகம். அந்த பக்தி கிரந்தங்களுக்கு கூட நல்ல வேதாந்த தத்துவங்கள், ஸ்ரீவித்யா தத்துவங்கள் எல்லாமே இருக்கக்கூடியதாக அமையும். அதை கொஞ்சம் ஊனி பார்த்தால்தான் புரியும். இப்படி இப்ப நாம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மந்திர மாத்திருக்கா புஷ்பமாலா ஸ்தவம் எனக்கூடிய கிரந்தத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பஞ்சதசி மகாமந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம், வேதமாதா அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம். அதுல நிறைய பேர் பஞ்சதசி மந்திரங்கள் எழுதியிருந்த போதும் லோபாமுத்ரா, சந்திரன், மன்மதன் போன்றவர்கள் எழுதினாலும் நம்ம ஊர்ல ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடியது கா என்ற அக்ஷரத்தில் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய காதி வித்யைன்னு சொல்லக்கூடிய பஞ்சதசாட்சரி மந்திரம். அந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்தை எடுத்துக்கொள்வதற்கு நிறைய அதிகாரங்கள்லாம் தேவை, தீட்சை தேவை, குரு தேவை, சிஷியருடைய உபசாரங்கள்லாம் நிறைய இருக்கு, அப்படிலாம் இருக்கு. ஆனா இது எல்லாருக்கும் போய் சேரணும், பாமரனுக்கும் அந்த பலன் போய் சேரணும் அப்படின்றதுக்காக அத மனசுல வச்சுட்டு எல்லாரும் படிக்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை எழுதிட்டார். அதுல 11 ஸ்லோகங்கள் முடிச்சு இன்னைக்கு 12வது ஸ்லோகம். ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய ஆரம்பமும் பாத்தீங்கன்னா பஞ்சதசி மகாமந்திரத்தினுடைய முதல் அக்ஷரம் முதல் ஸ்லோகம், 2வது அக்ஷரம் 2வது ஸ்லோகம், அப்படி 11 ஸ்லோகங்களை பார்த்தோம். இப்ப அந்த 11 ஸ்லோகங்கள் இது ஒரு தனி கதை. இப்போ இதை எப்படி பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஸ்லோகத்தை அப்படின்னா, அம்பாள் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய திரிபுரம் இல்ல சிந்தாமணி கிரகத்துல அம்பாள் அப்படின்னு ஆரம்பிச்சு அம்பாளுடைய வடிவத்தை சொன்ன ரொம்ப அழகிய ஒரு வடிவமாக உட்கார்ந்து எல்லாருக்கும் அருளாசி கொண்டு கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அம்பாளுடைய வர்ணனையை, திவ்ய மூர்த்தியை அப்படி நமக்கு வர்ணனை பண்ணார் இல்லையா. அம்பாளுக்கு சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், சீச்சக்கரம், கையில பாசம், அங்குசம், வில்லு அம்பா எல்லாம் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு. அதற்கு பிறகு அம்பாளுக்கு ஆச்சமணியம் உபச்சாரங்கள்லாம் பண்ணோம். ஆசனம் சமர்ப்பியாமி, பாத்தியம் சமர்ப்பியாமி, பாத்தியம் சமர்ப்பியாமி, அர்க்கியம் சமர்ப்பியாமி, ஆச்சமணியம் சமர்ப்பியாமி, அப்புறம் ஸ்நாபயாமி, ஸ்நானத்தை சமர்ப்பணம் பண்ணோம். அதுக்கப்புறம் வஸ்திரம் யஜ்யோபவீதம் சமர்ப்பயாமி, அப்புறம் ஆபரணம் சமர்ப்பயாமி, ஆபரணாணி, நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அம்பாவுடைய சந்தனம் குங்குமங்கள்லாம் கந்தாந்தாரயாமி, கந்தசியோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி, அது பார்த்தோம். அதுக்கப்புறம் 8வதுல புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் 9வதுலயும் 10வதுலயும் தூபம் தீபம், 2 தூபம் அக்ராபயாமி, தீபம் தரிசயாமி அப்படின்னு பார்த்தோம். ஏன் இப்போ அதற்கு பிறகு நைவேத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு நைவேத்தியங்களை பார்த்தோம். நைவேத்தியமான பிறகு இப்ப என்ன பண்றோம், அம்பாளுக்கு தாம்பூலம் இல்லையா, நல்ல சித்திராண்ணத்தோட நல்ல வகை வகையான அந்த அன்னங்கள், தேனு, சக்கரை எல்லாம் க்ஷீராண்ணம் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி 11வது ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்ப
இப்போ 12வது ஸ்லோகத்துல அடுத்தது என்ன இந்த உபச்சாரங்கள்ல தாம்பூலம் சமர்ப்பயாமி ஆனந்தோல்லாசகா சங்கல்பயாமி நமஹா அப்படின்னு சொல்லக்கூடியதான தாம்பூலத்தை அம்பாளுக்கு அனுப்பினார். எப்படிப்பட்ட தாம்பூலம் அப்படின்னாக்க திவ்யமான வாசனைகள் உடைய ஒரு தாம்பூலம். கற்பூர பீடிகா ஆமோத சமாகர்ஷ திகந்தரா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமம். அம்பாள் போட்டு இருக்கிற அந்த பீடாவுடைய வாசனையாவது 10 திக்குகளும் தெரியுமா? அப்படி ஒரு வாசனையோட போக கொண்டிருக்கக்கூடியதாக நமக்கு லலிதா சஹஸ்ரநாமாதி கிரந்தங்கள்ல காணப்படுகிறது. அதை மனசுல வைத்துக் கொண்டு இவர் சொல்லுகிறார். இப்போ இந்த 12வது அக்ஷரம் என்ன இந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்துல அப்படின்னாக்க சகார அக்ஷரம். அந்த சகார அக்ஷரத்துல இந்த விஷயத்த சொல்றார். பரகேதகி தலருச்சா தாம்பூலவல்லி தலைஹி பூகை பூரி குணை சுகந்த மதுரை கற்பூர கண்டோஜ்வலைஹி முக்தாச்சூர்ண விராஜிதைஹி பகுவிதைஹி வக்ராம்புஜாமோதனைஹி பூர்ணரத்ன கலாச்சிகா தவ முதே ன்யஸ்தா புரஸ்தாத் உபே. ஒரு ஸ்லோகம். தச்சாயைஹி பரகேதகீதல ருச்சா தாம்பூல வல்லீதலைஹி அப்படின்னாரு. சச்சாயை அப்படின்னா ரொம்ப அழகான, இல்ல பார்க்கறதற்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது. அது என்ன பார்க்கறதுக்கு அழகா? சில பொருள்கள்லாம் பார்த்தாலே அழகு. இல்ல வரலட்சுமி விரதம் வருது, வரலட்சுமி விரதத்துக்கு அம்பாளுக்கு தாழம்பூ பின்னாடி ஜடையில போறது, அதை அவன் பேக் பண்ணி கொடுக்கறதே ஒரு அழகு. அது அந்த ஒரு பேக்ல வரும், அந்த தாழம்பூ உள்ள இருக்கும், அந்த தாழம்பூ கவரோட போட்டு தருவான் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அழகா இருக்கும் இல்லையோ? சச்சாயி அழகுன்றது எப்படி நாம பாக்குறதுலதான் இருக்கு அந்த அழகு. எல்லா பொருளும் பகவானுடைய சிருஷ்டியில எல்லாம் அழகுதான். சாக்கடையில இருந்து ஆரம்பிச்சு சூரியன் சந்திரன் வரைக்கும் எல்லாமே அழகுதான். நாம எப்படி அதை பார்க்கிறோம்ன்றதுதான் முக்கியம் இல்லையா? நாம எப்படி பார்க்கணும்ன்றத ஆச்சாரியார் சொல்லித்தர. சச்சாயி பர கேதகி தலருச்சா, சச்சாய அழகாக ஜொலிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய, பர ரொம்ப அழகான உத்தமமான, கேதகி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? தாழம்பூ அப்படின்னு அர்த்தம். கேதகி தலருச்சா, அந்த தளம் இருக்கும் இல்லையா? தாம்பூல தாழம்பூனுடைய அந்த பச்சை கலர்ல அப்படியே அந்த ஜொலிக்கிற இது அதுக்குள்ளதான் அதை வச்சு அம்பாளுக்கு கொண்டு வந்துடும். அந்த கலர்ல இருக்கணுமா? எது? தாம்பூலவல்லி தலைஹி, இந்த வெற்றிலக்கா கொடியானது அப்படி அழகோட அந்த அந்த நிறத்துல இருக்கணும். தாம்பூலவல்லி தலைஹி, தாம்பூலவல்லி அப்படின்னா வெத்தலை கொடி. வெத்தலை கொடியினுடைய தளம் தான் வெத்தலைன்னு நம்ம சொல்றோமே, அந்த வெத்தலை. அந்த வெத்தலையானது அது வெறுமை சாப்பிட்டா நல்லா இருக்குமா? இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்? அனே பூலி குணைஹி, அநேக குணங்களோட அது சேர்த்து சாப்பிடும் பொழுதுதான் ரொம்ப அழகான பச்சையா இருக்கக்கூடிய வெத்தலை, ப்ரௌனா இருக்கக்கூடிய பாக்கு, வெள்ளையா இருக்கக்கூடிய சுண்ணாம்பு, இது மூணுத்தையும் சேர்த்து போட்டீங்கன்னா வாய் சிவக்கிறது. என்ன ஆச்சரியமா இருக்கு? இது பச்சை கலர், அது பிரவுன் கலர், இது சுண்ணாம்பு. இந்த மூணுத்தையும் சேர்த்து போட்டான்னாக்க ஒரு ஆச்சரியம் என்ன? மனிதர்களுக்கு வாய் சிவக்கிறது அப்படின்னு பாக்குறோம். இப்படி அநேக குணங்களுடன் கூடினதாக இருக்கக்கூடியது. பூரி குணை, அதுல வெறுமை சாப்பிட்டா என்ன இருக்குமா? சுகந்தி மதுரை, கந்தம், அழகிய கந்தம், சுகந்தம் இல்லையா? சுகந்தம்னா சுட்டு கந்தங்கள், நல்ல வாசனையோட இருக்கக்கூடியதாக இருக்கும். வாசனையோட இருந்தா எப்படி? அது மாத்திரம் வாசனை மாத்திரம் இருக்கு, ஆனா கசப்பு பரவாயில்லையா அப்படின்னா இல்ல. மதுரை நல்ல திதிப்பா இருக்கணும், வாயில போட்டா ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணணும். வாசனையும் இருக்கணும், சந்தோஷமும் இருக்கணும், அது திதிப்பாவும் இருக்கணும். அது சுகந்தி மதுரை ஊகை, அது சிவக்கணமே. ஆனால் பாக்கு போட்டுதான் ஆகணும். பாக்கு துவர்க்கும், ஆனா அது கூட அந்த துவர்க்கு தெரியாமல் நம்ம என்ன பண்றோம்? அந்த திதிப்புகளை எல்லாம் கலந்துடுறோம். மதுரமான பதார்த்தங்களை அதோட சேர்க்கிறோம்.
அதோட சேர்த்து அதுல என்ன பண்ணும், கற்பூர கண்டோ ஜுவலை, கற்பூர துண்டுகள்னால அப்படி ஜொலிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படி வாசனை தூக்குறதுன்னு அர்த்தம். உஜ்வலைகின்னா என்ன அர்த்தம், அது என்ன சார் கற்பூரத்துல போட்டோம்னா அப்படியே ஒளிருமான்னு கேட்கக்கூடாது, அது இருக்கும். ஏன் அந்த கற்பூர வீட்டிக்கான்றது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஏலா லவங்க கஸ்தூரி, ஏலா அப்படின்னா ஏலக்காய், அப்புறம் அதுல லவங்கம் இருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கஸ்தூரி, ஒரு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும், ஒரு இந்த ரிட்டான் மாத்திரை மாதிரி இருக்கும், அந்த மாத்திரையை போடணும். அப்புறம் கோராஜனம், அது ஒரு தெளி தளக்கணும். அதுக்கப்புறம் ஜாதி பலதலை, ஜாதி பழமும் அப்படின்னு கிடைக்கும், அதுதான் வாசனையை தூக்கி கொடுக்கும். நீங்க ஸ்வீட் எல்லாம் பண்ணும்போது கூட அது சமையல்காரன் பார்த்தாங்கன்னா, பாதாம் அல்வா பண்ணான்னா அதுல கொண்டு அந்த ஜாதிக்காயில இருந்து ஒரு இதர போடுவான், ஏன் அது போடணும். இப்படி நாகரை சூர்ணைஹி, அப்புறம் இன்ன பல அந்த சூர்ணங்கள் எல்லாம் சேர்த்து போட்டாங்கன்னாக்கா அது எப்படி இருக்கும்னா, அந்த பீடாவானது அப்படி மணக்கும். அது மணக்கிறது எப்படி இருக்கணும்னாக்கா, அப்படி பக்கத்துல யார் வந்தாலும் அந்த வாசனை அப்படி தூக்குற மாதிரி மணக்கும். இப்படி கற்பூர கண்டோ ஜுவலை முக்தா சூர்ண விரஜிதை, அந்த முத்துக்களுடைய சூர்ணங்கள்லாம் நிறைய போடுறாங்களாம். அதுல முத்து முத்தா இருக்க மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிட்ஸ் சாப்பிடுற ஐட்டங்கள், வாசனை திரவியங்கள் இருக்கு இல்லையா, அந்த சூர்ணங்களை எல்லாம் அதுல போட்ட உடனே அதனுடைய வாசனையானது, காந்தியானது அது ரொம்ப முக்தா சூர்ணை விராஜிதை, அது அப்படி விராஜத்தே அப்படின்னா பிரகாசிக்கிறது, வாசிக்கிறது, நன்னா வாசனையோட இருக்கக்கூடியது. இப்படி இருக்கக்கூடிய பூர்ணா ரத்ன கலாச்சிகா, இந்த மாதிரி நிறைய பீடாக்களை அம்பாளுக்கு கொடுக்கணும் இல்லையா, நம்ம மனசுனால கொடுக்கணும். நீங்க வெளியில கொடுக்கணும்னாக்க இதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் சேகரிச்சுட்டு ஆத்துல வந்து பண்ணி அப்புறம் பூஜை எங்க பண்றது, காத்தால இருந்து இது சேகரிச்சு இதை போடுறதுக்கு தான் டைமா இருக்கும். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஸ்லோகத்துல மனசனால அம்பாளுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். இது எதாவது கஷ்டமான்னு மனசுல நினைக்கிறது ஒரு கஷ்டமும் இல்லையா, நல்ல எக்கச்சக்கமா நம்ம போடுவோம். என்ன கற்பூர கண்டங்கள் என்ன, ஏலக்காய் என்ன, லவங்கம் என்ன, கஸ்தூரி, கோராஜனம், யாதி புஷ்பம் எல்லாத்தையும் போட்டு ஜம்முன்னு பீடாக்கள் நிறைய பண்ணுவோம். நிறைய பண்ணி அந்த பொட்டி நிறைய அப்படி போட்டு அம்பாளுக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் அம்பாள் அதை போட்டுக்கணும் நம்ம கொடுக்குறது. அப்படி நினைச்சுட்டு பூர்ணா ரத்ன கலாச்சிகான்னாரு. கலாச்சிகா அப்படின்னாக்க வெதல் பொட்டி. இந்த தஞ்சாவூர்ல மாமா என்ன செல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லம்னா என்ன, எங்க போனாலும் அவர் அதோடதான் போவாரு. அவரு மாமிக்கு எப்படி அஞ்சரை பொட்டி செல்லமா, மாமாவுக்கு அந்த வெத்தலை பொட்டி செல்லம் இல்லையா, அப்படி செல்லான்னு சொல்லக்கூடியது. அதுக்கு பேர் தான் கலாச்சிகா, இங்க இருந்து வந்ததுதான் அது. அந்த கலாச்சிகா எப்படி இருக்கணும், மாமா வச்சுட்டு இருக்கிறது சும்மா ஒரு வெள்ளியில வச்சுட்டு இருப்பாரு அவர், அவ்வளவுதான் அவருக்கு ஐவாச்சு. நம்ம மனசுனால அவன் நிறைய பெரிய மனசு நம்மளுக்கு எல்லாம், நம்ம அம்பாளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெத்தலை பொட்டி எப்படி இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் ரத்தனங்கள் அள்ளி விடுவோம் நம்ம இல்லையா, வைரம் என்ன, வைடூரியம் என்ன, மாணிக்கம் என்ன, மரகதம் என்ன, எல்லாத்தையும் போட்டு அலங்காரம் பண்ணி ஒரு அழகான காலஞ்சி அப்படின்னாக்க தாம்பூல பொட்டி, அதுல ரத்தன கலாச்சிகா, ரத்தனம் அடைத்த காலஞ்சி அப்படின்னு சொல்றது வழக்கம். அது நிறைய பூர்ணா, அதுல இந்த பீடாக்களை எல்லாம் வச்சு இத நம்ம என்ன பண்றோம், புரஸ்தாத் இல்ல, ஹே உமே, ஹே உமாதேவியே, அகார உகார மகார பிரணவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உமாதேவியே, எல்லா சிவன் விஷ்ணு பிரம்மா 3 பேரும் சதா சர்வகாலம் பூஜித்து கொண்டிருக்கக்கூடியதாக அந்த ஸ்ரீபரத்துல, அந்த சிந்தாமணி கிரகத்துல அப்படியே அந்த சதாசிவ பலகையில அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த லலிதா மகா பரமேஸ்வரியாக இருக்கக்கூடிய ஹே உமா என்ன பரமேஸ்வரனுடைய ஆத்துக்காரியே அப்படின்னார். இமவானுக்கும் மேனாவுக்கும் பிறந்தவளான அந்த உமா, ஹே உமாதேவியே, அவமுதே உடைய சந்தோஷத்தின் தான் எங்களுக்கு மெயின். இந்த கிரந்தத்துல நம்மளுடைய எய்ம் என்ன, அம்பாள் ஆசையோட இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து பக்தியா ஸ்ரீகுரு
தத் பிரீத்தியே கல்பதாம் அப்படி தத் பிரீத்தையே கல்பதாம் தானே சொல்லிட்டு இருக்கோம். இப்படி ஏ உமா தவமுதே தங்களுடைய சந்தோஷத்தின் பொருட்டு இத முன்னாடி அப்படி வச்சிருக்கேன், அதை நீங்கள் தயவு செய்து என்னுடைய பக்தியை மாத்திரம் கணக்குல வச்சுட்டு அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்கிறார். சச்சாயை வரகேதகி தலருச்சா தாம்பூலவல்லி தலை பூக்கை பூரி குணை சுகந்தி மதுரை கற்பூர கண்டோஜ்வலை முக்தாச்சூர்ண விராஜிதை பகுவிதா வக்ராம்புஜாமோதகை மோதனை ஆமோதனம்னா வாசனை தம் வக்ராம்புஜாமோதனை பூர்ண ரக்த கலாச்சிகா தவமுதே ன்யஸ்தா புரஸ்தாத் குபே. அப்படின்னு இப்போ தாம்பூலத்தை சமத்த ஆனந்தோல்லாசஹாசம் கல்பயாமி நமஹா. சாப்பாடு போட்டா மாத்திரம் போதாது, இன்ன பிற உபச்சாரங்களையும் செய்தாதான் மனிதனுக்கு திருப்தி இல்லையா. பிராமணாளுக்கு சாப்பாடு போட்டா மாத்திரம் இல்ல, அப்படி வந்து உட்கார வச்சு அவளுக்கு என்னன்னா வயிற்றுல கையில எல்லாத்துலயும் சந்தனம் பூசணும். சந்தனம் பூசி அவ சந்தோஷமா இருந்து அவ பிரார்த்திக்கணும். எப்போ மனுஷன் சந்தோஷம் ஆவான், நீங்க தட்சணை கொடுத்தா மட்டும் இல்ல, நல்ல சாப்பாடு போடணும். சாப்பாடு போட்டு அவளை உட்கார வச்சு தாம்பூலாதிகள்லாம் கொடுத்து கூலி தட்சணைன்னு ஒண்ணு கொடுக்கணும். நீங்க அந்த தட்சணை வேற, சாப்பிட்டதுக்கு ஒரு நம்ம பார்த்து சாப்பாட்டை ரெகக்னைஸ் பண்ணி நம்ம அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுத்ததான அந்த சாப்பாட்டை அந்த பிராமணன் சாப்பிட்டு விட்டாரே, ஆனால் அந்த பிரசாதத்தினால அவருக்கும் ஒரு அந்தக்கரண சுத்தி ஏற்பட்டது. அவர் நல்ல மனசோட நம்மளையும் நம்ம குழந்தைகளையும் வாழ்த்துவாரே, ஆனால் அதனுடைய வேல்யூ ஆனது சாதாரண மனிதனுடைய ஹலோ யூ ஆல் த பெஸ்ட் சொல்ற மாதிரி இல்ல, அதுக்கு ஒரு வேல்யூ ஆனது ஜாஸ்தி இல்லையா. அப்படி சந்தோஷப்படுத்தினா அவளுடைய வாழ்த்துக்களானது எவ்வளவு இன்வேல்யூபிளோ நமக்கு. அத மாதிரி அம்பாளே உனக்கு என்னுடைய மனசனால கற்பிச்சு நிறைய தாம்பூலம் கொடுத்திருக்க, ஆனந்த உல்லாசம் இல்லையா, ஆனந்த உல்லாச ஆசம், இதோட நீங்க சந்தோஷப்பட்டு எங்களையும் எங்க குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்துங்க. மன நிம்மதி ரொம்ப முக்கியம். எந்த விதமான மனக்லேஷங்களும் வீட்டுல இல்லாத பாத்துக்கணும் அம்பாள் அப்படின்றதுக்காக இந்த தாம்பூலமானது சமர்ப்பிக்கப்பட்டது. சரி, இப்போ பாத்தியம் ஆசமனியம் அரிக்கியம் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. வஸ்திரம் பார்த்தாச்சு, அப்புறம் புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி பார்த்தாச்சு, புஷ்பை பூஜையாமி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் தாம்பூலத்தையும் நைவேத்தியம் எல்லாம் கொடுத்தான். அதற்கு பிறகு தாம்பூலத்தை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, கற்பூர ஆட்சி இல்லையா, ரொம்ப விசேஷமான விஷயம் இல்ல. அபராத க்ஷமாபணார்த்தம் கற்பூர நீராஜனம். நாம செய்யக்கூடிய எல்லா அபச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நான் ஏத்துற அந்த கற்பூர ஆகாரத்தை அம்பாளுக்கு காண்பிச்சேன். ஆனால் இதுக்கு எப்படி சார் ஒரு வேல்யூ இருக்குன்னா, அதுதான் இந்த வேல்யூ, பூஜையினுடைய வேல்யூ. அது புரிந்து கொள்ளுது, அந்த மாயையை புரிந்து கொள்ளுது. அந்த மாயையினால மறைக்கப்பட்ட இந்த உலகத்தில் இந்த சீக்கிரட் எல்லாம் புரிந்து கொள்வதுன்றதே புரியாது நமக்கு. அந்த மாயாயமணிகா அப்படின்னு ஒரு திரை இருக்கு. அந்த திரையை நீக்கி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள், நல்ல ஆத்மஸ்வரூபத்தை பிரகாசிக்க செய்யக்கூடியதான சாமர்த்தியம் அந்த கற்பூர நீராஜனத்துக்கு உண்டு. அந்த கற்பூர நீராஜனம் அப்படின்ற ஒரு விசேஷத்தை பத்தி சொல்ல போற. அம்பாளுக்கு நம்ம எப்படி கற்பூர ஆரத்தி மனசனால செய்விக்கணும் அப்படின்றத ககாரம் எனக்கூடிய அக்ஷரத்துல ஆரம்பிக்கிறார். அது எப்படி 13வது அக்ஷரமாக அங்க இருக்கிறது. அந்த 13வது அக்ஷரம் ககார அக்ஷரம். எங்க காதிவித்யன்னு சொல்லக்கூடிய பஞ்சதசாட்சரி மந்திரத்துல இருக்கக்கூடிய அந்த ககாரம் எனக்கூடிய அந்த பீஜம் கம் என பீஜத்துல ஆரம்பிக்கிறார். கன்யாபிஹி கமனீய காந்திபிஹி அலங்கார அமலார்த்திகா அமல ஆரார்த்திகா பாத்ரே மௌக்திக சித்திர பங்கி விலசத் கற்பூர தீபாலிபிஹி யத்தத் தால மிருதங்க கீத சகிதம் நித்யத்பதாம்போருஹம் மந்திராராதன பூர்வகம் சுவிஹிதம் நீராஜனம் கிருஷ்யதாம். கன்யாபிஹி கமனீய காந்திபிஹி அலங்கார அமல ஆரார்த்திகா ஆரம்பிக்கிறார்.
கவித்துவத்தை பார்க்கணும். அங்க கமனீய காந்தி கமனீயம் அப்படின்னா அதிசோபம், சோபமான அம்பாளுக்கு கமனீயா அப்படின்னு ஒரு நாமா இருக்கு. அப்படி அம்பாள் ரொம்ப மனோகரமான ஒரு சோபையுடன் கூடினவள். அது மட்டும் இல்ல, காந்திபிகி ஜொலிக்கக்கூடியதான காந்தி, எல்லாரையுடைய மனசையும் திருடக்கூடியதான ஒரு ஒளி அம்பாளுக்கு இருக்கு. கமனீய காந்திபிகி, கமனீயன மனோகரமான ஒரு 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 அழகு சோபை இருக்க, அந்த காந்தியோட கூடினவளாக இருக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கார். அவளுக்கு சேவகம் பண்ணக்கூடிய இந்த பக்தர்களும் அதே அழகோட இருக்கிறார்கள். அதுதான் இங்க கவனிக்கணும். மனோகரமான சோபையோட இருக்கக்கூடிய கமனீய காந்தாபிகி கன்யாபிகி, இந்த கன்னிகைகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அம்பாள் மேல இருக்கக்கூடிய ஒரு ஆசையில எல்லாம் டான்ஸ் கத்துக்கிறவர்கள் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் பக்தி எல்லாம் படிச்சு அந்த உபச்சாரங்கள் நல்ல அபிநயங்களோட அம்பாளுக்கு உபச்சாரம் பண்ணக்கூடியதான ஒரு பாக்கியம். பரத சாஸ்திரமானது ரொம்ப வசத்தியான ஒரு சாஸ்திரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அதுல அவர்கள் எல்லாம் அம்பாள் ஸ்வரூபமாகவே இருந்து அம்பாளுக்கு ஆராதனை பண்ணக்கூடிய முத்ரா சேஷ்டங்களை எல்லாம் பண்ணக்கூடியவர்கள். அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது முத்ரா இல்லையா, அந்த முதிரைகளை எல்லாம் அறிந்த அபிநயம்ன்ற பேர்ல அப்படி அம்பாளுக்கு தன்னுடைய சாதுரியத்தையும் அந்த தேகத்தையும் வைத்துக் கொண்டு அம்பாளுக்கு ஆராதனம் பண்ணக்கூடியவர்கள். இப்படி அவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த கன்னிகை எல்லாம் அலங்கார அமல ஆராத்திகா பாத்திரே, அந்த இடத்துல இல்ல இருக்கக்கூடிய பாத்திரத்தை சேர்த்துக்கணும். அவர் இல்லைன்னா அமலமான அலங்கார தட்டு, அந்த அலங்கார தட்டு ஒன்று வச்சுட்டு இந்த ஸ்ரீகள்லாம் என்ன பண்ண, அதுல விதவிதமான சோளங்கள் மௌக்திக சித்திர பங்கி விலசத்து, அப்படி சித்திர பங்கி விலசத்து, அழகழகான விசித்திரமாக அந்த வரிசைகளாக கோலம் போடுகிறார்கள். அதுவே ஒரு விசேஷம். எந்த ஒரு ஆராதனை பண்ணாலும் பூஜைனாக்க நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த இடத்துல கோலம் போட்டுதான் அதை வைக்கிறது, சாமியை வைக்கிறது வைக்கணும். அது நைவேத்தியம் பண்ணோம்னா ஒரு கோலம் போடணும். அந்த ஆரத்தி தட்டு வேணும்னா அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கு ஒரு கோலம். அந்த கோலத்துல இருக்கக்கூடிய தட்டுல தான் அதை வச்சு அந்த கற்பூர ஆரத்தி தட்டை வைக்கணும். அதுல ஆந்திரா முதலிய தேசங்கள்லாம் போனா ஆரத்தி வேற கரைச்சி வைப்பாங்க. அந்த ஆரத்தியில தான் கற்பூரத்தை ஏற்றுவாங்க. இப்படி அது ஒரு வழக்கம். இப்படி மௌக்திக சித்திர, அந்த இவ போடுற கோலங்கள் இருக்கல, சித்திர கோலங்கள் பங்கி அப்படின்னா வரிசைகள் போடார்கள். அதுல முத்துக்களை வச்சு அலங்காரம் வேற பண்றாங்க. ஏன் அப்படியே அலங்காரம் பண்ணி மௌக்திக சித்திர பங்கி விலசத்து கற்பூர தீப ஆலிபிகி, அதுல அப்படியே அழகழகா அந்த பாத்திரத்தை வச்சு அதுல ஒவ்வொருத்தரையும் கற்பூரத்தை வச்சு அந்த கற்பூரத்தை அப்படியே புஸ்வானத்துல பார்க்கும்போது ஒரு 20 புஸ்வானம் பார்த்தோன்னா கண்ணுக்கு எவ்வளவு ரம்யமா இருக்கு. அந்த மாதிரி அம்பாளுக்கு கற்பூர ஆரத்தி பண்ணுகிறார்கள் இந்த கன்னிகைகள் எல்லாம். எப்படிப்பட்ட நிர்மலமான அலங்கார ஆரத்தி தட்டுல இப்படி விதவிதமாக சித்திர கோலங்கள்லாம் போட்டு அந்த கற்பூர தீப ஆலிபிகி, தீப ஆவலிகின்னு அர்த்தம் ஆலிபிகின்னாக்க. அதனால அப்படின்னு திரும்பிய கற்பூர தீபங்களுடைய வரிசைகள்னால அதை எப்படி காட்டுறாங்க அப்படின்னா அந்த தாளம், அவளுடைய டான்ஸ் எப்படி இருக்கு, தத்தாள மிருதங்க கீத சகிதம், அந்த தாளத்தை தப்பாம அந்த மிருதங்க வாசிப்பு கூட அந்த அங்க பக்கத்துல இருக்கக்கூடியவெல்லாம் மிருதங்கம் வாசிக்க, இவர்கள்லாம் நித்தியம் தெரிஞ்ச இந்த கன்னிகைகள் எல்லாம் அந்த வரிசையாக அந்த கற்பூர தட்டை எடுத்துட்டு அப்படி விசித்திரமாக நின்று கொண்டு தத்தத்தால மிருதங்க கீத சகிதம், அழகான பாட்டோட சேர்ந்து நல்ல ராகங்களோட சேர்ந்து அப்படி பாட அவர்கள் எப்படி வராங்க, அந்த கற்பூர ஆரத்தி காமிக்கிறாங்கன்னா அப்படியே மத்திய உட்கார்ந்து அவரை நம்ம எங்கேயா பார்த்துல அந்த கற்பூர தட்டுறியா நம்ம கவனம் அது போயிட்டு கீழே பட்டுறதா குழந்தை மேல பட்டுறதா இப்படி எல்லாம் இல்லாம நல்லா ரசிச்சு டான்ஸ் ஆடி அம்பாளுக்கு ஆரத்தி பாருங்க. இது மனசுனால தானே கற்பூரம் அப்படின்னா, நிஜமா பண்ணும்போது எவ்வளவோ தப்பு பண்றோம். கற்பூர ஆரத்தி அதெல்லாம் இப்ப நம்ம நினைக்கூடாது. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாம் நம்ம பண்றோம் இல்லையா. இப்படி அந்த நர்த்தனத்தோட சேர்ந்து அந்த தாளத்துக்கும் மிருதங்கத்துக்கும் கீதையோட சேர்ந்து நிருத்தியத்தை பத அம்போருகம் அப்படியே அந்த நர்த்தனம் செய்து கொண்டு அப்படி இந்த தாமரை போன்ற பாதங்களோட இருக்கக்கூடிய அந்த கன்னிகாஸ்திரிகள் எல்லாம்
அப்படி ஒரு அழகா கால்ல சலங்கை எல்லாம் போட்டுண்டு அப்படி நெத்தியில சுட்டி எல்லாம் வைத்து கொண்டு அப்படி ஒரு அழகான நாட்டியம் பரதநாட்டியத்தோட அப்படி சேர்ந்துட்டு நர்த்தனம் இல்லையா நிருத்தியது பத அம்போருகம் நர்த்தனம் செய்யக்கூடிய தாமரை போன்ற இருக்கக்கூடிய பதம் அம்போருகம் அம்புனா தண்ணியிலிருந்து மேலே வருவது என்ன தண்ணீரில் முளைத்து தாமரை அந்த பதத்தோட அந்த பாதங்களோட இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் நர்த்தனம் செய்து அது மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க இந்த காரியத்தை பார்க்கும்போது அவ என்ன பண்றா அவளுடைய காரியத்துக்கு ஜம்முன்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அவர்கள் என்ன தத்திர சூரியோபாதின சந்திர தாரகம் அப்படின்னு அவர்கள் தேவசுராஜா பவதி போன்ற மந்திரங்கள் வேத மந்திரங்கள்லாம் அங்க அப்படியே தெளிக்கிறது அப்படி மந்திர ஆராதன பூர்வகம் அந்த மந்திரத்தினுடைய ஆராதனையோட சேர்ந்து விகிதம் இதெல்லாத்தையும் செய்து நாங்க செய்யறோமா விகிதம் நாங்க செய்யப்படக்கூடிய நீராஜனம் இந்த நீராஜனத்தை அம்பாளே உமாதேவியே கிருஷ்யதாம் இதை நீங்கள் ஸ்வீகரித்துக் கொண்டு எங்களுக்கு அருளை புரிய வேண்டும் அழகிய காந்தியோட அநேக கன்னிகள் எல்லாம் பரிசுத்தமான ஆரத்தி தட்ட நன்னா அலங்கரித்து முத்துக்கள் ரத்தனங்களோட போட்டு கோலமிட்டு அதுல ஏற்றி வைக்கப்பட்ட கற்பூர தீப வரிசையினால பாட்டு என்ன மிருதங்கம் என்ன தாளத்துக்கு ஏற்ப மாதிரி ஆடிண்டு பாடிண்டு நித்தியம் ஆடிண்டு நீராஜனம் செய்கிறார்கள் கோதாக்குடைக்கு பிராமணர்கள் அந்த வேத மந்திரங்களை அப்படி கோஷத்தோட உபச்சாரம் செய்கிறார்கள் இப்படிப்பட்டதான இந்த நீராஜனத்தை இதெல்லாம் மனசுலதானே நம்ம கொடுக்குறோம் நிறைய வாத்தியாருங்கள்ல ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் எல்லாரும் கணத்தோட சொல்லி அந்த வேத மந்திரங்கள்லாம் சொல்ல அந்த அம்பாளுக்கு நாமும் இப்போ கற்பூர நீராஜனம் காட்டுவோம் அப்படின்னு ஆச்சாரியார் பண்ணார் இப்படி உங்களை அலங்கரிக்கட்டும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முடிச்ச தாம்பூலமும் நீராஜனமும் ஆச்சு இதற்கு பிறகு தத்திரம் காமரம் போன்ற உபச்சாரங்கள் அதற்கு பிறகு பிரார்த்தனா இல்லையா அப்படி சொல்லி முடிக்க போற இதனுடைய மேல் பாகத்தை அடுத்த கிளாஸ் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः ஹரி ஓம்